ஹாய், குட் ஈவினிங். என்னடா லைஃப் இது, ஆஃபீஸ்க்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ரொம்ப போர் அடிக்குது லைஃபே. இதுக்கு நடுவில் ஆஃபீஸில் 1008 டென்ஷன், 1008 பாலிட்டிக்ஸ், இப்படி வெறுத்து போய் வாழ்ந்துட்டுருக்கும்போது நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த வீக்கெண்ட் சும்மா கால் பண்ணி பேசினோம். 2 பேரும் ஜஸ்ட் லைக் தட் பிளான் போட்டோம் அண்ட் யூத் மூவிக்கு போயிருந்தோம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. கென் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி என்னை விட என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் அவள் 2K கிட். ஸோ அவளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கோபாலன் மாலில் தான் இந்த மூவி புக் பண்ணியிருந்தோம். மூவி முடிஞ்ச உடனே அங்கேயே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டலில் லைட்டாக சாப்பிட்டுட்டு கிட்ட ஒரு லேக் இருக்குது, அங்கே பார்க்கலான்னு கிளம்புனோம். பட் எங்கள் பேட் லக் 4:30 5 o'clock அந்த மாதிரி டைமில் தான் லேக் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் 2 பேருக்குமே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அப்படியே மெட்ரோ ஏறி ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டோம். மாலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி நிறைய பேசி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே 2 பேரும் நடந்தே ரொம்ப டயர்டாயிட்டோம். அப்புறமா சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இனிமேல் மந்த்லி ஒன்ஸாவது 2 பேரும் மீட் பண்ணணும், மூவி எங்கேயாவது வெளியில் போகணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கடைசியாக அங்கேருந்த ஒரு மாலில் இருந்த ஒரு புக் ஷாப்பில் இருந்த கிருத்தினுக்கு ஒரு புக் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டே சூப்பராக போச்சு. ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்தது. கம்மிங் வீக்குக்கு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. You made my day.